முடியவே முடியாது. இப்ப காரை மாத்த என்னால முடியாது. யோ, இந்த கார்ல போறதுக்கு ஒரே அசிங்கமா இருக்கியா? ஏய், சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியாடி? இப்ப இந்த காரை கொடுத்து புது கார் வாங்கினா எப்படியோ 2-3 லட்சம் செலவாகும். நீ மட்டும் புது கார் வாங்கல, இனிமே இந்த கார்ல உன் கூட எங்கேயும் வரமாட்டேன். அப்படியா? அப்படி ஒன்னும் கார்ல நீ வரவே வேணாம், வீட்லயே இருந்துக்கோ. என்ன ஆனாலும் சரி, நான் இந்த காரை மாத்த மாட்டேன். அப்ப நீ உன் முடிவை மாத்திக்க போறதில்ல. இல்ல இல்ல இல்ல. யோ, இந்த பழைய காருக்கு மெயின்டெனன்ஸ் செலவு எவ்வளவு வருது தெரியுமா? வந்தா வரட்டும், நான் தானே பார்க்க போறேன். அதை பத்தி உனக்கு என்ன கவலை? மறுபடியும் கேக்குறேன், புது கார் வாங்க முடியுமா முடியாதா? இந்த கார் வாங்கி 5 வருஷம் ஆகுது. இன்னும் இந்த காரை ஓட்டுன உனக்கு தான் அசிங்கம். ஏண்டி, 5 வருஷம் பழசான உன்னையே வச்சு மேய்க்கும் போது என் கார் ஓட்டுறதுல என்னடி அசிங்கம் எனக்கு? இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல. புது கார் தான் வாங்கணும்னா சொல்லு. உன்னையும் கல்யாணம் பண்ணி 5 வருஷம் ஆயிடுச்சு. நீ கூட தான் பழசாயிட்ட. அதுக்கு அப்படியே உன்னையும் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு புது காரையும் வாங்கிக்கிறேன். எப்படி ஐடியா? இல்ல இல்ல, வேணாம் வேணாம். நீ பழைய காரையும் ஓட்டிக்க. நான் ஒன்னும் கேட்கலப்பா சாமி.